சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிதாக திட்டங்களை அறிவிப்பதை விட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் என தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். அறிவிக்கப்படும் திட்டங்களை சரியான நேரத்திற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த முறை பட்ஜெட் ஒரு மாத காலம் முன்னதாகவே தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆனால் பிரதமர் அறிவிக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்படும் தாமதம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பெரிதும் பாதிப்பதாக தெரிவிக்கின்றனர். பிரைம் மினிஸ்டர் இப்போ கொலாட்ரல் இல்லாமல் லோன்ஸ் எம்எஸ்எம்இ செக்டருக்கு 2 கோடி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை ஆக்சுவலாக இப்போ எங்கள் அசோசியேஷனில் இருந்து எங்கள் கம்பெனிஸ் மெம்பர் கம்பெனிஸ் ஒரு சில பேர்லாம் போய் பேங்க்கில் பேசினப்போ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலாக அவர் டிசம்பர் 30 சொல்லிட்டார். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு நடைமுறைக்கு இதை பேஸ் பண்ணி அவங்க லோன் கொடுக்கறதுன்றது 4 மாதம் ஆகுன்றாங்க. சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் தொகைக்கு 2 கோடி ரூபாய் வரை உத்தரவாதம் கேட்காமல் வழங்கலாம் என்ற நிலை இருக்கும் போது கடன் எளிமையாக கிடைப்பதில்லை என்கின்றனர். வழங்கப்படும் கடன் வாராக்கடனாக மாறிவிடுமோ என்ற அச்சம் சரியாக கடனை திரும்ப செலுத்துபவர்களையும் பாதிப்பதாக தெரிவிக்கின்றனர். பேங்க்ஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த கொலாட்ரல் பிரைம் மினிஸ்டர் 2 கோடி வரைக்கும் கொலாட்ரல் தேவை இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சில பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு அது நடைமுறைக்கு ஒத்து வர்றதில்ல, எங்களுக்கு கொலாட்ரல் கொடுத்தா தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்னென்னா இது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுக்கு நேர்மாறாக இருக்குது. பெரிய நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தொழில் செய்ய ஏற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியாவை முன்னிலைப்படுத்த மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த பாதிப்பிலிருந்து சற்று ஆறுதல் பெற வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் வகையில் புதிய திட்டங்கள் வருகின்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றனர். தொழில் செய்ய ஏற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா 130வது இடத்தில் உள்ளது. இதில் முன்னிலை பெற வேண்டும் என்றால் ஒற்றை சாளர முறை மிகவும் அவசியம் என்கின்றனர். இந்த சிங்கிள் விண்டோன்னா எல்லா இதுவும் ஒரே விண்டோ தான் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா அந்த விண்டோக்குள்ளே ஒரு 5-6 விண்டோ இருக்குது. நீங்கள் ஒன்று பில்டிங் பிளானுக்கு அங்கே போனோம், அதுக்கு இதுக்கு இங்கே போனோம், அவள் கொடுத்துருவா. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒரே இடத்துல கொடுக்குறோமா, இது தீஸ் ஆர் யுவர் அப்ரூவல்ஸ், இதில் நீ இங்கே தப்பு பண்ணியிருக்க, இதை சரி பண்ணிக்கோ, பேஸ்ட் கெட் இட் அப்ரூவ் அப்படின்னு கொடுக்கலாம். அது ஆக மாட்டேங்கிறது. அது எவ்ரி டைம் யூ கோ டு எ டேபிள், what happens, I leave it to your imagination. These are the things which government ease of doing. எல்லாரும் பேசுகிறாங்க. What is ease of doing business? Nobody defines it. That's one great anomaly I find. Bank interest rate குறைக்கிறது மாத்திரம் இல்லை. That is only one area. தற்போதைய நிலையில் 3 லட்சத்திற்கும் அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ள இந்தியாவில் தொழில்துறையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எளிமையாக தொழில் தொடங்க தேவையான திட்டங்கள் மிகவும் அவசியம் என்கின்றனர் இந்த துறை சார்ந்தவர்கள்.